99:5. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்க என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியங்கள். அப்புறம் நம்ம பாருங்க, நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி என்று சொல்லி அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34:3, என்னோடே கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். அப்படி என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இப்படி தான் சபையில் நடத்துகிற போதகரும் சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம், நாமத்தை உயர்த்துவோம்னு சொன்னால் எல்லாருமே உயர்த்தி பாடி ஆராதிக்கிறது இல்லை. ஒரு சிலர் மாத்திரம்தான் பாடி ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, நாமத்தை உயர்த்துறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, எல்லாரும் தேவனை ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்னொரு வேத பகுதியிலையும் வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 107:32, ஜனங்களின் சபைகளே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக என்று சொல். பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குதா? என்ன சொல்லணும், அவர் எப்படி எங்கே போற்ற வேண்டும், எங்கே உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி, ஜனங்கள் கூடி வருகிறது தான் சபை. அங்கே என்ன செய்யணும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், எனவே அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. மூப்பர்கள் சங்கம், ஊழியக்காரங்க கூடி அப்படிதானே தேவ நாமத்தை உயர்த்துகிறது. விசுவாசிகள் கூடி தேவனை உயர்த்துகிறது. இதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சங்கீதம் 118:28, நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இந்த சங்கீதத்தில் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். தாவீதுக்கு ஒரு விசேஷமான குணம், எப்போதும் கர்த்தரை முன்பாக பக்கத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நாமத்தை எப்போதும் சொல்லி உயர்த்துவார். அவர் நாமத்தை உயர்த்துவதில் தான் அவருக்கு ரொம்ப பிரியம். எனவே அவர் நாமத்தை தூஷித்த இந்த கோலியாத்துக்கு முன்பாக சொன்னார், நான் நிந்தித்த அந்த நாமத்தில் தான் வர்றேன் பாரு என்று சொல்லி சவால் விடுறார். ஏனென்றால் அந்த நாமத்தின் மேலே, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த பற்று, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு அவரை அப்படிப்பட்ட பெரிய கோலியாத்தை முறியடிப்பதற்கு அது உதவியாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் விரோதமாய் வருகிற சத்துருக்களை மேற்கொள்வதற்கு ஒரே நாமம் இயேசு நாமந்தான். நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேறு எங்கேயும் இல்லை. இது இயேசுவே கூப்பிட்டாலே நமக்கு பெரிய காரியங்கள்லேருந்து ஒரு அனுகூலமான காரியத்தை, ஒரு விடுதலை கதை தருவார். எனவே தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனாய் கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படிகளே பணியுங்கள் என்று சொல்லி. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு காரியம், எப்போதும் கர்த்தரை உயர்த்துவதற்கு நம்ம என்ன அர்ப்பணிக்கணும். சங்கீதம் 132:7 சொல்லுது, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியிலே பணிவோம் என்று சொல்லி. அவருடைய வாசஸ்தலங்கள் பிரவேசித்து எப்படி துதியோடு கூட தான் வாசலில் நமக்கு அவருடைய பாதப்படியிலே பணிவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே துதித்து இந்த பாதத்தில் பணிய வேண்டும் என்று சொல்லி. யாத்திராகமம் 15:2 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 15:2, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன்,
அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் யாரு? என் பலனும் என் கீதவுமானவர். அந்த பலன் அவர் தான். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ரட்சித்தரும் அவர் தான். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி பாருங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நாமத்தை அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் நீங்களும் அவனுடைய நாமத்தை சொல்லி துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் என்பதுதான் ரகசியம். வேற எந்த ரகசியமும் இல்லை. அதான் பெரிய ரகசியம். இல்லைங்களா? சங்கீதம் 99 நமக்கு 3வது வசனத்திலையும் வாசித்தோம். கடந்த நாட்களில் மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது என்று சொல்லி வாசித்தோம். நாமத்தை உயர்த்தணும். அது பரிசுத்தமுள்ள நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்துக்குள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இந்த நாமத்தில் உண்டு. இந்த நாமம் அல்லாமல் ஒரு நாமம் உங்களுக்கு அருளப்படவில்லை என்று நிறைய விஷயங்களை பார்ப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாமந்தான். மீட்கப்படுவதற்கு இந்த நாமந்தான். வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த நாமந்தான். எல்லா சாத்தானுடைய சதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்கு நாமந்தான். இந்த இயேசு நாமம் அல்லாமல் வேறு நாமங்கள் நமக்கு அருளப்படவில்லை. எனவே இந்த கடைசி நாட்களில் அந்த நாமத்தையே நாம் பிடித்து கொண்டு அவரையே பற்றி கொள்ளார். நமக்கு நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஏசாயா 12:4 வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாவ பண்ணுங்கள் என்று சொல்லி எப்பவும் சொல்லணுமா? நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, கடைசி நாட்களில் சொல்ல வேண்டியது இதுதான். எப்படி? அவரை துதியுங்கள், நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவிங்கள். அப்படி என்றால் முதல் துதிக்கணும், 2வது தொழுது கொள்ள வேணும் அவரை, 3வது சுவிசேஷம் சொல்லணும். அவருடைய அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதான் நம்ம செய்ய வேண்டிய விசுவாச பிள்ளைகள். முதலாவது நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு விடுதலை ரட்சிப்பு வருது. அவர் தொழுது கொள்ளும் பொழுது நாமத்தை சொல்லணும். மற்றவங்களுக்கு தாவீதை போல சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகமாக உயர்த்துவார். மறந்துடக்கூடாது. ஏசாயா 25:1 கூட வாசிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயங்களை செய்தீர். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சரிங்களா? இவ்வளவு மையப்படுத்த இந்த வார்த்தைகளை இந்த காலைவேளை சொல்லி பாருங்க. சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு திரும்ப சொல்லி பார்த்தீங்கனாலே, அது தியானித்தாலே போதும், பெரிய ஒரு வல்லமை வரும். பாருங்க, சங்கீதம் 66:1 சொல்லுது. ஏசாயா 66:1. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்படி ஆலயத்தை கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில், இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியானவர் நமக்குள்ளால வாசம் பண்ணுகிறார். சின்ன இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு ஆலயத்தை கட்ட முடியுமா என்று சொல்லி தான் நீங்கள் பார்க்குறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ வானத்தில் சிங்காசனம், பூமியில் காலை வச்சுருந்தாருன்னா அவருக்கு இப்படி ஆலயம் கட்ட முடியும்? முடியாது. புதிய உடன்படிக்கையின் காலங்களில் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளால் வாசம் பண்ணி நமக்குள் உலாவுகிறார் என்பது தான் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரே வசனத்தை வாசத்தை பிடிச்சிடலாம். லேவியர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைவருக்கோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீங்களா? அது பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி 3 பகுதியாக இந்த பகுதியை வாசித்தோம், தியானித்தோம். கர்த்தருடைய, நம்முடைய தேவனாய் கர்த்தர் உயர்த்தி என்று சொல்லி, உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவர் பரிசுத்தர் என்று சொல்லி, இந்த சங்கீதத்தின் அந்த 5வது வசனத்தில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம இருக்குது. 1, நாமத்தை உயர்த்த வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். 3வது, பரிசுத்தமுள்ள தேவன் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி,
இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உன்னை பணிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை எங்கள் பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறவர், நாங்களும் பரிசுத்தராக எல்லாவற்றிலும் இருப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படியே நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தராய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு சிலர் மாத்திரம் இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரியான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் கொடுங்க. போகும்போது வரும்போது காத்து கொடுங்க. பிள்ளைகளை தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபை மாறாத தயவுள்ள கரம் கொண்டு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.